சிந்தனை சாளரத்திலிருந்து காலை வணக்கம். சமய சச்சரவுகள் எல்லாம் ஏன் வருது? நான் சமய சச்சரவுன்னு கொஞ்சம் அழகாக சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் மதங்களுக்கிடையே ஏன் சண்டை வருகிறது அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் அவனுடைய ஆற்றல் முடிகிற இடத்துல நமக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்குன்னு நம்புகிறான் இல்லையா? எல்லாத்தையும் சாதிக்கிறான். அவனுக்கு முடியாத ஒரு விஷயங்கள் இதுவரைக்கும் அவனால் ஆய்வுக்கு, அவனுடைய அறிவுக்கு, அவனுடைய சக்தியால் அறிய முடியாத விஷயங்கள் வரும்போது இல்லை நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. குழந்தை பிறப்பது எப்படின்னு கண்டுபிடிச்ச மருத்துவரால் அந்த கரு எப்படி உருவாகுதுன்னு இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதை கூட ஒருவேளை கண்டுபிடிச்சா கூட மரணத்திற்கு பிறகு மனிதன் எங்கேயே போகிறான்? மரணம் ஏன் நிகழ்கிறது? மரணத்தை தடுக்க முடியுமா? மரணத்துக்கு பிறகு என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் அனுமானமாக தான் சொல்கிறாமே தவிர மரணத்துக்கு பின்னாடி என்னான்னு எந்த டாக்டரோ எந்த விஞ்ஞானியோ சொல்லிட முடியாது. அப்போது எல்லாரும் ஒரு எல்லையில் எல்லா மனிதரும் இல்லைப்பா, இதுக்கு மேலே என்னுடைய அறிவு செல்லலை, என்னுடைய முயற்சி செல்லலை, என்னுடைய ஆய்வு தோற்று போகுது, இதுக்கு மேலே என்னால் ஆய்வு செய்ய முடியல, எனக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை விஞ்ஞானிகள் அறிவியல் என்று சொல்லுகிறார்கள். அஞ்ஞானிகள் அல்லது மதவாதிகள் இல்லை அங்கே கடவுள்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு ஆற்றல் மனிதனுக்கு மேலே இருக்குது, அதில் மாற்று கருத்தில். அந்த ஆற்றலுக்கு என்ன செய்கிறாங்க? அவங்க என்ன செய்கிறாங்க? இல்லை இந்த ஆற்றலுக்கு இதான் பேர், இதான் உருவம், இதான் ட்ரெஸ்ஸு, இப்படி தான் அந்த உருவம் இருக்கும், இப்படி தான் அந்த ஆற்றல் இருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு அந்தந்த ஆற்றலுக்கு ஒரு வடிவம் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் இதில் தவறு இல்லை. அவங்கவுங்க அந்த ஆற்றலை எல்லாரும் ஆற்றல் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. அந்த ஆற்றலுக்கு ஒரு வடிவமும் ஒரு உருவமும் அதை எப்படி வழிபடணும்னு அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. அதெல்லாம் தவறு இல்லை, இங்கே வரைக்கும் தவறு இல்லை. ஆனால் நான் வைத்திருக்கிற பெயரும் நான் வைத்திருக்கிற உருவமும் நான் சொல்லியிருக்கிற இந்த அடையாளம் தான் சரி, மற்றதெல்லாம் சரியில்லைன்னு சொல்ல வரும்போது தான் சமய சச்சரவுகள் வருகிறதுன்னு ஆய்வுகள் சொல்லுகிறது. எனவே நமக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த ஆற்றலை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களும் இல்லைன்னு சொல்கிறவங்களும். இருக்குன்னு சொல்கிறவங்க அதை கடவுள் என்று சொல்கிறார்கள், இல்லை என்று சொல்கிறவர்கள் அது அறிவியல் என்று சொல்கிறார்கள். இருக்கு என்று சொல்கிறவர்கள் அந்த ஆற்றலுக்கு அவரவர்கள் விருப்பப்படி ஒரு அடையாளமும் ஒரு ஆடையும் ஒரு வழிபாட்டு முறையும் உருவாக்கி கொள்கிறார்கள். அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் உருவாக்கிய வழிமுறைதான், நான் உருவாக்கிய உருவம்தான் சரி என்று சொல்ல வருகிற போதுதான் சச்சரவுகள் உருவாகிறது. ஆற்றலை நம்புவோம், அந்த ஆற்றலை ஒப்பிட்டு நம்மையும் அந்த ஆற்றலையும் குறைத்து கொள்ள வேண்டாம் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.